ஸோ எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கம் காய்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, ஜனநாயகம் லீக் 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 லீக். ஸோ இந்த வார்த்தை தான் நம்ம கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த படத்தையுமே எல்லாருமே பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஆதரிக்கிறேன்னு சொல்லல, படத்தை எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பாக அது இல்லீகல், பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான பின்னணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, பைரசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கணும். ஏன்னா பைரசினா என்னன்னா ஒன்றும் இல்லை, தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஃபுல் ஹெச்டியாகவே படம் வந்துருச்சுன்னா அதை தான் நம்ம பைரசின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படிலாம் இந்த பைரசினா என்ன அப்படின்னா, பர்மிஷனே இல்லாமல் மூவிஸையோ சாங்ஸையோ சாஃப்ட்வேரையோ காப்பி பண்ணி ஷேர் பண்ணுறது தான் இந்த பைரசின்றது. சிம்பிளாக இதுதான். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா, இந்த மூவி லீக் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா தெஃப்ட்டு சாஃப்ட்வேர் சைட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் இந்த பைரசின்ற கான்செப்ட் மூலிமா தான் நடக்குது. ஸோ எப்படி லீக் ஆகுது அப்படின்னா, தேட்டர் கேமராவில், அதாவது தேட்டர் கேமரா வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அல்லது டேரெக்டாகவே மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்சைடு லீக், அதாவது ஸ்டுடியோ எடிட்டிங் டீம்லேருந்து லீக் பண்ணுறது, அல்லது யாராவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், வேலை செஞ்சுட்டு இருக்க ஆட்கள் மூலிமா லீக் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது இந்த மாதிரி லீக் ஆகுறதுல. ஸோ இதனால் யார் லாபம் அடைவாங்க அப்படின்னா, இந்த பைரசி சைட்ஸ் முக்கியமாக ஏர்ன் பண்ணுறது இல்லீகல் வேல தான். அதாவது ஆட்ஸு, பாப்அப்ஸு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆடு எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, கூகுள் ஆட்ஸ் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளில் இவங்க இந்த மாதிரி தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ சட்டம் இதில் என்ன சொல்லுன்னா, இந்தியாவில் கண்டிப்பாக பைரசின்றது இல்லீகல். அதாவது பனிஷ்மெண்ட் கிட்டத்தட்ட 50,000 to 1,00,000 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஃபைன் அமௌண்ட்டானது போடுவாங்க. இம்பேக்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸு ரொம்ப லாஸ் ஆவாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோம்னாக்கா சேலரி ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இண்டஸ்ட்ரி ரொம்ப க்ரோத் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த பைரசி, இந்த ஜனநாயகம் படத்தையே பார்த்தோம், கிட்டத்தட்ட லீக் ஆகி ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படி ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணியும் நிப்பாட்ட முடியல அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு பைரசி சைட்ஸ் இது பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட மல்டிபிள் பைரசி சைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பைரசி சைட்ஸை பிளாக் பண்ணாலும் இன்னொரு பைரசி சைட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டே இருக்கும். லிங்க் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஐபியும் ட்ராக் பண்ண முடியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பைரசி சைட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஃபேக் ஐடென்டிட்டி வச்சு ஈஸியாக ஒரு மூவியை லீக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ ரியாலிட்டியில் என்னென்னா, நம்ம ரியாலிட்டி செக் பண்ணும்போது என்னென்னா, நம்ம ஃப்ரீ டவுன்லோட் நினைக்கிறோம். ஈஸியாக நமக்கு ஒரு படம் வந்துருச்சு, 500 கோடியில் ஒரு படம் வந்திருக்குன்னா நம்ம ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அது நம்ம இல்லீகலாக பைரசியை சப்போர்ட் பண்ணுறது தான். இது யாருக்கு ரொம்ப பாதிப்புனா, கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதை நம்பி பணத்தை முதலீடு பண்ணியிருக்க ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா ஜனநாயக லீக்கில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட அந்த படத்தில் எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கும். அந்த ஓரத்தில் என்னென்னா, இந்த படம் அப்படின்னு எதில் வச்சு நாங்கள் வந்திருக்குன்னா, எடிட்டர் டேபிள்லேருந்து லீக் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படமே எடிட்டர் டேபிள்லேருந்து வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட அது டைரக்டர் டேபிள், எடிட்டர் டேபிள் 2 பேர்கிட்ட அந்த படம் இருக்கும். ப்ளஸ் காப்பரேட்டுக்கு ஒரு ஃபுட்டேஜ் அனுப்புவாங்க. ஸோ அங்கேருந்து கண்டிப்பாக லீக் ஆகிறதுக்கான எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இங்கே எடிட்டர் டேபிள்ல இருந்து தான் லீக் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சிலர் இது அரசியல் பின்னணிகள் காட்டி இது பொலிட்டிஷியன்ஸே லீக் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் இருக்குது. ஆனால் பட் அது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு பொலிட்டிக்கல் சைடாக இன்னும் நாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இது ரிலீஸுக்கு முன்னாடி லீக் ஆகுதுன்னா இப்படி தான். இந்த பைரசி சைட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் அப்புறம், அதாவது ஃபேக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் டேட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் லீக் பண்ணியிருக்கோம், இதில் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்திக்ஸை பேசியிருந்தாங்க. அது கண்டிப்பாக ஒரு அன்எத்திக்கல் ஃபேக்டர் தான். ஏன்னா ஒரு படம் லீக் ஆகிறதே தப்பு தான். அதாவது படம் ரிலீஸ் ஆகி சாயந்தரமே எப்படி பார்த்தாலும் இது ஒரு தேட்டர் மட்டும் ஒரு வெப்சைட்டில் லீக் ஆகிரும். அதுவே முன்னே ராங் தான், இல்லீகல் தான், அதுவே எத்திக்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பைரசி சைட்ஸ் நாங்கள் ரிலீஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு அன்எத்திக்கல் தான். ஸோ இது எப்படி அந்த பைரசி சைட் சொல்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இது ரொம்ப கிரியேட்டர்ஸு அதிகமாக தன்னுடைய பணச்செலவில் போட்டு ஏற்படுத்தி இவங்க ஈஸியாக மணி ஏற்பட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ராங்கான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி பைரசி சைட் இருந்துட்டு ரொம்ப ஒரு தள்ளியே இருக்கு. ஏன்னா அங்கே தான் டார்க் வெப்சைட் பார்த்தோம்னாக்கா ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய டேட்டாஸ் ஐடென்டிட்டி எல்லாமே ஈஸியாக தெஃப்ட் ஆகும். நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ தெளிவாக இருக்கிறேன்.
தேங்க்யூ.